வணக்கம் மக்களே. நம்ம வீட்டை சுற்றி புல்லுங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? புல் பூண்டு அதெல்லாம் வந்துட்டு எப்படி அழிக்கிறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி புல் இருந்துச்சுன்னா வீட்டை சுற்றி இருந்தால் ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க. அதை எப்படி எடுக்கிறதுன்னு நம்மளும் சோம்பேறி ஆகும். அதனால் வந்துட்டு பாருங்கள், ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன் பாருங்கள். இதில் வந்துட்டு உப்பு, கல் உப்பு இருக்குது பாருங்கள். கல் உப்பு ஒரு கையளவுக்கு எடுத்துங்க. ஒரு 100 கிராம் எடுத்துங்க. 100 கிராம் உப்பு எடுத்து தண்ணியில் போட்டு 1 லிட்டர் தண்ணி எடுத்துங்க. 1 லிட்டர் தண்ணியில் எடுத்து நல்லா போட்டு கலக்கிடுங்க. நல்லா கரையணும். உப்பு வந்து நல்லா கரைஞ்ச பிறகு கொஞ்ச நேரம் போட்டு இது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு பாத்ரூமில் யூஸ் பண்ணுறோம்ல ஆர்பிக் எடுத்துங்க. ஆர்பிக்கு ஒரே ஒரு சின்ன மூடி அளவுக்கு எடுத்துங்க. மூடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதில் ஊற்றி ரெண்டும் ஒன்றா கலந்துருங்க. நல்லா இது உப்பு வந்து நல்லா கரையணும். ஆர்பிக்கு அது கூட நல்லா கலக்கணும். கலந்த பிறகு நம்ம பாட்டில் இருக்குது பாருங்கள், 1 லிட்டர் பாட்டில், அந்த பாட்டில் எடுத்துங்க. அதில் வந்து அந்த மூடி இருக்குது பாருங்கள், மூடிக்கு வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு விட்டுருங்க. ஹோல்ஸ் போட்டு விட்டிங்கனாக்கா அதை வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு வந்து நல்லா நமக்கு வசதியாக இருக்கும். சரிங்களா? அந்த டைமில் வந்துட்டு பாருங்கள், அது மாதிரி போட்டு விட்டு அந்த தண்ணி எடுத்து பாட்டிலுக்குள்ளே ஊற்றிடுங்க. ஃபுல்லாக 1 லிட்டர் தண்ணியில் கலக்கியிருக்கோம் நம்ம. அந்த 1 லிட்டர் தண்ணி வந்து பாட்டில் ஃபுல்லாக நிறச்சிடுங்க. பாருங்கள், ஊற்றிக்கிட்டு இருக்கேன். பாட்டில் ஃபுல்லாக ஆயிடுச்சு. அந்த மூடி போட்டு இப்போ நம்ம வீட்டை சுற்றி புல், அருகம்புல், கோரப்புல், பூண்டு எது இருந்தாலும் பரவாயில்லைங்க. எல்லாம் காலையில் அடித்தா சாயங்காலத்துக்குள்ளே அழிஞ்சிடும். பாருங்கள், பாருங்கள், நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள், அதுதான் போட்டுக்கிட்டுருக்கேன். இந்த மாதிரி பாருங்கள், மொத்தம் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கனாக்கா காலையில் அடித்தது வந்து பாருங்கன்னா வெயில் இருக்கணும். சரிங்களா? மழை வரக்கூடாது. இந்த மாதிரி இருக்கும்போது ஃபுல்லாக கம்ப்ளீட் வந்து இறந்துடும். சரிங்களா? இந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். அது இல்லாமல் இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன் பாருங்கள். அது வந்து ஒர்க் அவுட் ஆகலன்னா நம்ம பாருங்கள், நம்ம யூஸ் பண்ணுற ப்ளீச்சிங் பவுட்ரு, ஓகேங்களா? பாருங்கள், ப்ளீச்சிங் பவுட்ரு எடுத்துங்க. ஒரு 100 கிராம் இருந்தால் 100 கிராம் ஓகே, 100 கிராம் எடுத்துங்க. அதுவும் வந்துட்டு 1 லிட்டர் தண்ணியில் கலக்குங்க. இப்போ முன்ன சொன்னது வந்து ஒர்க் ஆகலைனாக்கா இந்த மாதிரி சிஸ்டம் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்துட்டு கொஞ்சம் செலவாகும். இது வந்து அவ்வளோ செலவு இல்லாது. இது போட்டு நல்லா ப்ளீச்சிங் பவுட்ரு போட்டு நல்லா கலக்கிடுங்க. நல்லா போட்டு தண்ணியில் போட்டு 1 லிட்டர் தண்ணியில் கலக்கிட்டு சேம் அதே மாதிரி இதுக்கு முன்னே ஊற்றிங்களா அதே மாதிரி பாட்டிலில் ஃபுல் பண்ணிவிடுங்க. அந்த 1 லிட்டர் பாட்டில் ஃபுல்லாக ஃபுல் பண்ணிட்ட பிறகு சேம் முன்ன பண்ணிங்களா அதே மாதிரி அந்த மூடி போட்டு விட்டுருங்க. பாட்டில் ஃபுல் பண்ணிவிட்டு அந்த மூடி போட்டு விட்டுருங்க. மூடி போட்டு இப்போ பாருங்கள், இப்போ எங்கெங்கே புல் இருக்குதோ, அருகம்புல், சாணி புல், கோரை எது இருந்தாலும் சரி பாருங்கள், இந்த மாதிரி வந்து அடிச்சு விட்டுருங்க. அடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு 24 மணி நேரத்தில் உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு கிடைக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும் உங்களுக்கு. சரிங்களா? இது வந்துட்டு 20 ரூபா 30 ரூபா செலவிலே பாருங்கள். இப்போ இதெல்லாம் அடிச்சிருக்கேன் நான் பாருங்கள். இதெல்லாம் வந்துட்டு இது வந்து நேற்று அடிச்சேங்க. இன்றைக்கி பாருங்கள் ஃபுல்லாக மொத்தம் காஞ்சி போச்சு பாருங்கள். எங்கள் வீட்டை சுற்றி இந்த மாதிரி வந்துட்டு எல்லாம் சுத்தமாக சூப்பராக காஞ்சி போச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள்.